சரவண பவோ ஓம் சரவண பவோ 364 பாட்டு. தலைவலையேத்து தரம் பெரும் பல புலவர் மதிக சிகண்டி குன்றறி தருமையில் ஜெய் புயங்கயம் குறவஞ்சியோ ஓடு தலைவலையேத்து தரம் பெரும் பல புலவர் மதிக சிகண்டி குன்றறி தருமையில் ஜெய் புயங்கயம் குறவஞ்சியோ தமனியமூத்து சதங்கி கிண்கிணி தழுவிய சேக சிவந்த பங்கைய சலனம் வைத்து பெரும் பதும் பிளம்பு தமனியமூத்து சதங்கி கிண்கிணி தழுவிய சேக சிவந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு புலவன தத்துவம் தரம் தெரி தலைவன தக்கரும் செய்யும் குண பொருளன பொற்பதம் தரும் ஜனனம் பெற அதோ புலவன தத்துவம் தரம் தெரி தலைவன தக்கரும் செய்யும் குண பொருளன பொற்பதம் தரும் ஜனனம் பெற ஒரையன பொற்பதம் ஜமல்கிய துறவன திக்கியம்புகின்றது புதுமையல்ல செப்பரம் பொருந்துகை தந்து தாதோ சிகண்டி சுந்தரி கடிய விடத்து போதிந்த சுந்தரி கருணை விழி கற்பகம்பரி எங்களா சுருதி துதி கப்படும்
ஜனனம் பெறாதோ துறவன சிக்கியம்புகின்றது புதுமையத சிற்பரம் பருண்டுகை தந்தாதோ பாடல் எண் 176. தலைவலயத்து என துவங்கும் காஞ்சிபுரத் திருப்புகழ். தலைவலயத்து தரம்பெறும் பல புலவர் மதிக்க சிகண்டி குன்றெறி தருமயில் செச்சை புயம் கயம் குறவஞ்சியோடு. முதல் எல்லையில் வகுப்பில் வைக்கத்தக்க தகுதி பெற்றுள்ள புலவர்கள் போற்றி துதிக்க உனது மயிலையும் கிரௌஞ்சமலையை பிளந்து எரிந்த வேலையும் வெட்சிமாலை அணிந்த புயங்களையும் கயவஞ்சி யானை வளர்த்த தேவசேனையையும் குறவஞ்சி குறவர் வளர்த்த வள்ளியையும் தமனிய முத்து சதங்கி கிண்கிணி தழுவிய செக்கச் சிவந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு காள புலவன் என பொன்னாலாகிய முத்து சதங்கை கிண்கிணி இவைகளை தழுவி மிகச் சிவந்த தாமரை மலர் போன்ற திருவடியையும் வைத்து பெரிய பாமாலைகளை பாடவல்ல காளமேகம் கருமேகம் போன்ற புலவன் இவன் என்று சொல்லும்படியாகவும் தத்துவம் தெரி தலைவன் என தக்க அறம் செய்யும் குண புருஷன் என பொற்பதம் தரும் ஜனனம் பெறாதோ. உண்மை ஞானம் பெற்ற தலைவன் இவன் என்று கூறும்படியும் தக்க சரியான தர்மங்களை செய்யும் குணத்தை உடைய சத்புருஷன் இவன் என்று உலகோர் கூறும்படியும் மேலான பதத்தை பதவியை நிலையை தருகின்றதான ஜனனம் பிறப்பை இந்த ஆன்மா பெறாதோ, நான் பெறமாட்டேனோ. பொறையனென பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவனென திக்கு இயம்புகின்றது புதுமையல சிற்பரம் பொருந்துகை தந்திடாதோ. பொறுமை உடையவன் இவனென்றும் பொய் உலகத்தைக் கண்டு பயந்த துறவி இவனென்றும் திக்குகளில் உள்ளோர் உலகத்தோர் சொல்வது ஒரு அதிசயமன்று. அறிவுக்கு மேற்பட்ட பெருநிலையை சேர்ந்து பொருந்தும் பேற்றை நினது திருவருள் தந்து அருளாதோ. குலசையிலத்து பிறந்த பெண்கொடி உலகடயம் பெற்ற உந்தி அந்தணி குறைவர 32 அறம்புரிகின்ற பேதை. சிறந்த மலையாம் இமயத்தில் பிறந்த பெண்கொடி உலகு எல்லாவற்றையும் இன்று திருவயிற்றி உடைய அழகிய தட்பம் உடையாள், குளிர்ந்த குணமுடையவள், குறைவு இல்லாத வகையிலே 32 அறங்களை செய்து வந்த தேவி, குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கணபன ரத்ன புயங்க கங்கணி குவடு குனித்து புறம் சுடும் சின வஞ்சி நீலி. நற்குணம் உடையவள், சக்கரம் மந்திர யந்திரத்திலே வீரத்துடன் விளங்கும் சங்கரி, கூட்டமான படங்களை உடையதும் ரத்தனமணி கொண்டதுமான பாம்பை கங்கணமாக கைவளையாக அணிந்தவள், மேருமலையை வளைத்து திரிபுரத்தை எரித்த கோபம் கொண்ட வஞ்சி கொடி போன்ற தேவி, நீல நிறம் உடையவள், கலப விசித்திர சிகண்டி சுந்தரி கடியவிடத்தை பொதிந்த கந்தரி கருணை விழி கற்பகம் திகம்பரி எங்களாயி. கலப விசித்திர சிகண்டி விசித்திரமான தோகை கொண்ட மயிலனையவள் அல்லது மயில் ரூபம் கொண்டவள். சுந்தரி பொல்லாத விஷத்தை அடைக்க வைத்துள்ள கழுத்தை உடையவள், கருணை நிறைந்த கண்ணினள், கற்பகம் போன்று வேண்டுவார்க்கு வேண்டுவதை அளிப்பவள், திக்கே அம்பரமாக ஆடியாக உடையவள் எங்கள் ஆயி தாய். கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை, சுருதி துதிக்கப்படும் திரையம்பகி, கௌரி திருக்கொட்டமர்ந்த இந்திரர் தம்பிரானே. தன்னை தியானிக்கின்ற பக்தர்களிடத்தே இரக்கம் கொண்டுள்ள அம்பிகை, வேதம் துதிக்கும் முக்கண்ணி, கௌரியின் திருக்கோயிலில் காமாட்சியம்மை கோவிலில் வீற்றிருக்கும் தம்பிரானே, தேவேந்திரன்களின் தம்பிரானே. சத்புருஷன் இவன் என உலகோர் கூறும்படியான மேலான பதத்தை தருகின்றதான ஜனனம் பிறப்பை இந்த ஆன்மா பெறாதோ.